புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜானகி அம்மா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க, அவங்கள பிடித்தவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அதே சோகம்தான் ஜானகி அம்மாவுக்கும் நடந்திருக்கின்றது. அந்த வலி, அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அப்படி என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய துயரம்தான் பாடகி ஜானகி அவர்களுடைய கடைசி காலகட்டத்திலையும் அதே மாதிரி நடந்திருக்கின்றது. இவங்க ரெண்டு பேருமே இந்திய சினிமாவே கொண்டாடிய ஜாம்பவான்கள். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சோகம் யாருக்குமே நடக்கக்கூடாது என்று ரசிகர்கள் பலரும் வருத்தத்தோடு சொல்லியிருக்காங்க. பாரதி ராஜா அவர்கள் கேமராவால் கிராமத்து மனிதர்களின் உணர்வுகளை பேச வைத்தார். அதே போல பாடகி ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய குரலால் காதல் முதல் தாய்மை வரை அத்தனை உணர்வுகளுக்கும் உயிர் கொடுத்தார். ஆனால் கடைசி காலத்தில் இருவரும் சந்தித்தது மகன் இழப்பு என்ற தாங்க முடியாத வலி. பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் கடந்த 2025 தன்னுடைய 48வது வயதில் மாரடைப்பு காரணமாக காலமானார். ஹார்ட் ஆபரேஷன் செய்து பிறகு வீட்டில் ரெஸ்டில் இருந்த நேரத்தில் அவருக்கு எதிர்பாராத சம்பவம் நடந்தது. மகனின் இறுதி சடங்கில் பாரதி ராஜா உடைந்து நின்ற காட்சிகளை அவ்வளவு எளிதில் யாரும் மறக்க முடியாது. மகன் இறந்த துயரத்தில் இருந்து அவர் மேலவே இல்லை என்று பாரதி ராஜாவின் குடும்பத்தினர் பேசியிருந்தாங்க. அதன் பிறகு உடல்நலை பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் சில முறை மருத்துவ சிகிச்சை எடுத்திருந்தார். ஆனாலும் கடந்த 2026 ஜூன் 10ஆம் தேதி தன்னுடைய 84வது வயதில் காலமானார் பாரதி ராஜா அவர்கள். இப்போது ஜானகி அவர்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலும் மனதை நொறுக்கும் இன்னொரு அதே மாதிரியான சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது. ஜானகி அம்மாவின் ஒரே மகன் முரளி கிருஷ்ணா கடந்த 2026 ஜனவரி 22ஆம் தேதி காலமானார். பல கோடி ரசிகர்களுக்கு ஜானகி அவர்கள் அம்மாவாக இருந்தாலும் அவங்களுக்கு முரளி கிருஷ்ணா ஒரே மகன். 88 வயதான தாய்க்கு ஒரு மகனினுடைய இறப்பு சாதாரணமாகி விடுமா என்ன? அந்த துயரம் நடந்து 6 மாதங்கள் கூட முழுமையாக முடியாத நிலையில் ஜூலை 11ஆம் தேதி ஜானகி அம்மா அவர்களும் உடல்நலக் குறைவு காரணமாகவும் மாரடைப்பு காரணமாகவும் இறந்துட்டாங்க. பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய மகனை மாரடைப்பால் இழந்தார். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய மகனை உடல்நலக் குறைவு காரணமாக இழந்தாங்க. எப்படி தன்னுடைய மகனை பாரதி ராஜா அவர்கள் இழந்தாரோ அதே போல ஜானகி அம்மாவும் தன்னுடைய ஒரே மகன் முரளி கிருஷ்ணாவையும் இழந்தாங்க. சில மாதங்கள்ல அவங்க இந்த உலகத்தை விட்டு தற்போது பிரிந்திருக்காங்க. மகனை விட்டு பிரிந்த சில மாதங்கள்லேயே 2 பேருமே இறந்திருக்காங்க. அப்படின்னா மகனினுடைய மரணம் 2 பேரையும் மிக பெரும் அதிர்ச்சியிலையும் மன உளைச்சலையும் சோகத்திலையும் ஆழ்த்தி இருந்தது அப்படின்றத மறுத்திட முடியாது. நாம உயிரோடு இருக்கும்போது நாம பெற்ற பிள்ளைகள் இறந்தாங்கன்னா அதனுடைய வலி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படி ஒரு வலியை சுமந்து அந்த வலியை தாங்க முடியாமத்தான் இந்த இருவரும் ஜாம்பவான்களும் தங்களுடைய மகன்களை இழந்த அந்த வலியோடு இறந்து போனாங்க அப்படின்றதும் உண்மையிலும் உண்மை.